இந்துக்களின் பிரம்மசூத்திரத்தில் கிறிஸ்தவம். ஆம், இந்து வேதங்களும் சூத்திரங்களும் மந்திரங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கின்றது. இவைகள் அனைத்துமே சமஸ்கிருத மொழியில் இருப்பதினால் பலருக்கும் இதை பற்றி தெரிவதில்லை. பிரம்மசூத்திரம் என்பது சத்திய பரம்பொருளை விளக்குவதற்காக சூத்திரங்கள் எனப்படும் நூற்பாக்களினால் ஆனதினால் இதற்கு பிரம்மசூத்திரம் என்று பெயர் உண்டானது. இந்து மதத்தின் 3 அடிப்படை நூல்களில் இந்த பிரம்மசூத்திரமும் ஒன்று. உபனிஷத்துக்களை வேதாந்தம் என்று சொல்லுவார்கள். இந்த உபனிஷத்துகளின் சாரமாக, சத்தாக, இலக்கணமாக இருப்பதுதான் இந்த பிரம்மசூத்திரம். பரம்பொருளான இறைவனை பற்றியும், படைப்பு பற்றியும், ஆன்மா, அதன் விடுதலை மற்றும் முக்தி நிலை பற்றி இந்த நூல் விவரிக்கின்றது. பிரம்மன் என்கின்ற வார்த்தையின் அர்த்தம் உண்மையானது, அறிவானது, எல்லையற்றது என்பது. இந்த பிரம்மசூத்திரத்திற்கு சாரீரக மீமாம்சை என்கின்ற பெயரும் இருக்கின்றது. அதாவது சரீரத்தில் வந்த கடவுள் என்பது இதன் அர்த்தம். இப்படியாக இந்த இந்து மதத்தின் முக்கிய நூலான பிரம்மசூத்திரம் கடவுளாகிய மாம்ச வடிவில் வந்த இயேசு கிறிஸ்துவையே குறிக்கின்றது என்பது பற்றி இந்த பிரம்மசூத்திரத்தில் வரும் சூத்திரங்களையும் நமது பைபிளில் இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதையும் முதலாவதாக பிரம்மசூத்திரம் 1.1.2 கூறுகின்றது. ஜன்மாதி அஸ்ய யத. இதன் அர்த்தம் பிரம்மனிலிருந்தே உலகம் தோன்றுகின்றது என்பது. நமது பைபிளில் யோவான் 1:3 கூறுகின்றது, சகலமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டானது, உண்டானதொன்றும் இயேசு கிறிஸ்துவாலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று. வெளிப்படுத்தல் 3:14 கூறுகின்றது, கடவுளின் படைப்பின் தொடக்கமும் ஆனவர் என்று. இரண்டாவதாக பிரம்மசூத்திரம் 1.4.26 கூறுகின்றது, ஆத்ம கிருத்தே பரிணாமாத். இதன் அர்த்தம் அவர் படைத்தபோது படிநிலை வளர்ச்சியில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார் என்பது. நமது பைபிளில் 2 பேதுரு 3:5 கூறுகின்றது, பழங்காலத்தில் இருந்தே கடவுளுடைய வார்த்தையினால் விண்ணுலகமும் மண்ணுலகமும் தோன்றின, மண்ணுலகம் நீரிலிருந்தும் நீராலும் நிலை பெற்றிருந்தது என்று. மூன்றாவதாக பிரம்மசூத்திரம் 1.4.27 கூறுகின்றது, யோனிசிய ஹி கீயதே. இதன் அர்த்தம் அவரே படைப்பின் மூலவர் என்பது. நமது பைபிளில் 1 கொரிந்தியர் 8:6 கூறுகின்றது, இயேசு கிறிஸ்து மூலமாகவே சகலமும் உண்டாயிருக்கின்றது, இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாமும் உண்டாயிருக்கின்றோம் என்று. நான்காவதாக பிரம்மசூத்திரம் 1.4.23 கூறுகின்றது, பிரகிருதிஷ பிரதிஞா திருஷ்டாந்த அனுபவரோதாத். இதன் அர்த்தம் உலக படைப்பின் முதற் காரணர் அவர்தான், இது மறைகளுக்கு மாறுபடாதது என்பது. நமது பைபிளில் எபேசியர் 3:11 கூறுகின்றது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாமே படைக்கப்பட்டது என்று. ஐந்தாவதாக பிரம்மசூத்திரம் 1.4.14 கூறுகின்றது, காரணத்வேத ச ஆகா சகதீஷு யாயாவ்ய பதிஷ்டோக்தே. இதன் அர்த்தம் ஆகாயம் முதலாக படைக்கப்பட்ட பொருட்களில் வேறுபாடுகள் இருப்பினும் அவற்றை படைத்தவர் பிரம்மனே என்பதில் மறைகள் மாறுபடவில்லை என்பது. நமது பைபிளில் கொலோசையர் 1:16 சொல்கின்றது, இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் படைக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுவனவும் காணப்படாததுமாகிய சகல பொருட்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் இயேசுவை கொண்டும் இயேசுவுக்கென்றும் படைக்கப்பட்டன என்று கூறுகின்றது. ஆறாவதாக பிரம்மசூத்திரம் 3.2.2 நிர்மாதாரம் என்று வருகின்றது. இதற்கு அர்த்தம் அவரே உலக உருவாக்கத்திற்கு ஆதாரமானவர் என்பது. நமது வேதாகமத்தில் எபிரேயர் 1:2 கூறுகின்றது, இயேசுவை கொண்டு உலகம் உருவாக்கப்பட்டது என்று. ஏழாவதாக பிரம்மசூத்திரம் 1.2.9 கூறுகின்றது, அத்தா சராசர கிரகநாத். இதன் அர்த்தம் அசைவன அசையாதனவாகிய பேரண்டம் அனைத்தும் அவரில் ஒடுங்குகின்றது என்பது. நமது பைபிளில் வெளிப்படுத்தல் 20:11, 21:1-6, 1:8 மற்றும் 21:6 அவருடைய சமூகத்தில் இருந்து வானமும் பூமியும் அகன்று போயின, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போனது. இயேசு கிறிஸ்துவே ஆல்பாவாகவும் ஒமேகாவாகவும் இருக்கின்றார், அவரே ஆதியும் அந்தமுமாக இருக்கின்றார். தமிழில் சொல்ல வேண்டுமானால் அகரமும் நகரமும் நானே, அதாவது தொடக்கமும் முடிவும் இயேசு கிறிஸ்துதான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. எட்டாவதாக பிரம்மசூத்திரம் 1.3.1 கூறுகின்றது, சுயம் என்று. இதன் அர்த்தம் தோற்ற ஒடுக்கமற்றவர் என்பது.
நமது பைபிளில் யோவான் 8:23, 17:16 மற்றும் 1 தீமோத்தேயு 1:17 வசனங்கள் கூறுகின்றது, இயேசு கிறிஸ்து உலகத்திலிருந்து உண்டானவர் அல்ல, இயேசு கிறிஸ்து உலகத்தான் அல்ல, அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்திற்கும் அரசராக இருக்கின்ற ஒரே கடவுளாக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 9வதாக பிரம்மசூத்திரம் 1.2.21 கூறுகின்றது, பரம் என்று. இதன் அர்த்தம் எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்பது. நமது பைபிளில் யோவான் 8:23 சொல்கின்றது, இயேசு கிறிஸ்து உயர்விலிருந்து உண்டானவர் என்று. 10வதாக பிரம்மசூத்திரம் 1.3.43 கூறுகின்றது, பதி என்று. இதன் அர்த்தம் அவரே தலைவர் என்பது. நமது பைபிளில் மத்தேயு 1:16 சொல்கின்றது, அவர் கிறிஸ்து என்கின்ற இயேசு என்று. கிறிஸ்து என்பதற்கு அரசர், அதாவது பதி என்று அர்த்தம். 11வதாக பிரம்மசூத்திரம் 1.4.7 மகத் என்று வருகின்றது. இதன் அர்த்தம் அவரை விட பெரியது ஒன்றுமில்லை என்பது. வேதாகமத்தில் எரேமியா 10:6 வசனம் கூறுகின்றது, நீரே பெரியவர் என்று. 12வதாக பிரம்மசூத்திரம் 2.1.30 கூறுகின்றது, சர்வ பேதா என்று. இதன் அர்த்தம் எல்லா ஆற்றலும் நிறைந்தவர் என்பது. நமது பைபிளில் 2 கொரிந்தியர் 13:3, எபிரேயர் 7:25 மற்றும் யாக்கோபு 4:12 வசனங்கள் கூறுகின்றது, இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கின்றார், அவர் ரட்சிக்க வல்லவர், இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவராக இருக்கின்றார் என்று கூறுகின்றது. 13வதாக பிரம்மசூத்திரம் 3.2.14 அரூபி என்று வருகின்றது, அவர் உருவமற்றவர் என்று சொல்லப்படுகின்றது. நமது பைபிளில் மத்தேயு 3:16, மார்க் 1:10, யோவான் 4:24 கடவுளின் ஆவி புறாவை போல் இறங்கினார், கடவுள் உருவமற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 14வதாக பிரம்மசூத்திரம் 2.3.9 சத் என்று வருகின்றது. இதன் அர்த்தம் என்றும் உள்ளவர் என்பது. நமது வேதாகமத்தில் எபிரேயர் 1:12 மற்றும் அப்போஸ்தலர் 13:37 வசனத்தில், நீரோ என்றும் மாறாதவர், ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, கடவுளால் எழுப்பப்பட்டவரோ அழிவுக்குட்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கின்றது. 15வதாக பிரம்மசூத்திரம் 3.2.37 சர்வ கதம் என்று வருகின்றது. இதன் அர்த்தம் எங்கும் நிறைந்தவர். நமது பைபிளில் எரேமியா 23:24 வசனம் கூறுகின்றது, நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகின்ற தேவன் என்று. 16வதாக பிரம்மசூத்திரம் 1.2.9 அத்தா என்று வருகின்றது. இதன் அர்த்தம் உலகம் அவரில் ஒடுங்குகின்றது என்பது. நமது வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் 21:1 கூறுகின்றது, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போனது என்று. 17வதாக பிரம்மசூத்திரம் 1.1.22 ஆகாசலிங்கம் என்று வருகின்றது. இதன் அர்த்தம் அனைத்தின் தொடக்கத்திற்கும் மூலமான ஆகாய லிங்கமாக விளங்குகின்றார் என்பது. நமது பைபிளில் வெளிப்படுத்தல் 21:6 வசனத்தில், இயேசுவே ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கின்றார் என்று. 18வதாக பிரம்மசூத்திரம் 3.2.38 பலம் அத என்று வருகின்றது. இதன் அர்த்தம் அவரே பலன்களை தருபவர் என்பது. நமது பைபிளில் மத்தேயு 6:6 வசனத்திலும் மத்தேயு 16:27 வசனத்திலும், பிதா வெளியரங்கமாக உனக்கு பதிலளிப்பார், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராக தம்முடைய தூதர்களோடு கூட வருவார், அப்பொழுது அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். 19வதாக பிரம்மசூத்திரம் 2.1.37 சர்வ தர்ம உப்பத்தேகி என்று வருகின்றது. இதன் அர்த்தம் எல்லா அறப்பண்புகளும் உடையவர் என்பது. நமது பைபிளில் 1 யோவான் 2:1 வசனத்திலும் யோவான் 10:31 வசனத்திலும் நீதிபரராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து என்றும், நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 20வதாக பிரம்மசூத்திரம் 1.2.23 ரூப உபன்யாசாத் என்று வருகின்றது. இதற்கு அர்த்தம் அவருக்கு உருவம் கூறப்பட்டிருக்கின்றது என்பது. நமது பைபிளில் யோவான் 1:14 வசனம் கூறுகின்றது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 21வதாக பிரம்மசூத்திரம் 1.3.10 அக்ஸரம் அம்பர அந்த திருத்தே என்று வருகின்றது. இதன் அர்த்தம் வார்த்தை அழிவற்றவர், பிரம்மனாவார், ஏனெனில் ஆகாயம் வரை அவர் தாங்குகின்றார் என்பதுதான் அர்த்தம். நமது பைபிளில் ஜீவ வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
22வதாக பிரம்மசூத்திரம் 1.1.28 பிரணாஸ்ததா நு கமாத் என்று வருகின்றது. இதன் அர்த்தம் நூல்களின் விளக்கப்படி அவரே உயிர் என்பது. நமது பைபிளில் இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கின்றார், அதாவது உயிராக இருக்கின்றார். பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கின்றது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 23வதாக பிரம்மசூத்திரம் 1.1.31 பிராணலிங்கம் என்று வருகின்றது. இதன் அர்த்தம் பிரம்மன் உயிருள்ள கல் என்பது. நமது பைபிளில் உயிருள்ள கல்லாகிய இயேசு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 24வதாக பிரம்மசூத்திரம் 1.1.24 ஜோதி சாரணா பிதாநாத் என்று வருகின்றது. இதன் அர்த்தம் நூல்களை பற்றிய குறிப்பினால் ஒளி என்பது பிரம்மனை குறிக்கும் என்று அர்த்தம். நமது பைபிளில் இயேசு உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 25வதாக பிரம்மசூத்திரம் 1.3, 21 மற்றும் 22 அணுகிருதேஸ் தஸ்யே என்று வருகின்றது. இதன் அர்த்தம் எல்லாவற்றையும் ஒளிர செய்கின்றதனால் அதுவே ஒளி என்பது. நமது பைபிளில் இயேசு கிறிஸ்துவை பற்றி உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளியே அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. 26வதாக பிரம்மசூத்திரம் 1.3.39 ஜோதி தர்சனாத் என்று வருகின்றது. இதன் அர்த்தம் காட்சிக்குரியதால் ஒளியே பிரம்மன் என்பது. நமது பைபிளில் அப்போஸ்தலர் 9:3, 22, 6:13 மற்றும் 1 தீமோத்தேயு 6:6 வசனங்களில் சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி சவுலை பற்றி பிரகாசித்தது என்று பார்க்கின்றோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகின்றவர் என்றும் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். 27வதாக பிரம்மசூத்திரம் 1.2.26 புருஷா என்று வருகின்றது. இதன் அர்த்தம் மனிதர் என்பது. நமது பைபிளில் மத்தேயு 8:20, லூக்கா 9:58, மார்க் 2:10, யோவான் 5:27 வசனங்களில் இயேசுவை மனித குமாரன் என்றும் இதோ இந்த மனிதன் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 28வதாக பிரம்மசூத்திரம் 1.3.8 பூமான் என்று வருகின்றது. இதன் அர்த்தம் நீடு வாழ்வுக்குரிய பாலம் என்பது. நமது பைபிளில் யோவான் 19:5, 1 யோவான் 1:2, 2:25, யோவான் 10:28 வசனங்களில் நித்தியமாக இருக்கின்ற அந்த ஜீவன் என்றும் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை இயேசு நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்றும் இயேசுவாகி அவர் அவற்றிற்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்றார் என்றும் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. 29வதாக பிரம்மசூத்திரம் 3.3.38 சத்யா என்று வருகின்றது. இதன் அர்த்தம் சத்தியமாகிய பிரம்மன் என்பது. நமது வேதாகமத்தில் ரோமர் 3:4 வசனத்திலும் யோவான் 14:6 மற்றும் வெளிப்படுத்தல் 3:7 வசனங்களிலும் கடவுளே சத்தியபரர் என்றும் இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கின்றார் என்றும் இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. 30வதாக பிரம்மசூத்திரம் 1.2.18 அந்தர்யாமி அதிதை வாதிஷு என்று வருகின்றது. இதன் அர்த்தம் அகத்தே இருந்து ஆளுபவன் என்பது. நமது பைபிளில் 1 கொரிந்தியர் 3:16 வசனத்தில் கடவுளின் ஆவி உங்களில் வாசமாக இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. யோவான் 16:13 வசனத்தில் சத்திய ஆவி சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்று வருகின்றது. 31வதாக பிரம்மசூத்திரம் 3.2.1 சேது உன்மான் சம்பந்த பேத என்று வருகின்றது. இதன் அர்த்தம் வேறுபாட்டை நீக்கி பாலமாக திகழ்பவர் என்பது. நமது பைபிளில் யோவான் 10:9 மற்றும் 14:6 வசனங்களில் நானே வாசல், என் வழியாய் உள் நுழைபவன் மீட்கப்படுவான், வழியும் சத்தியமும் வாழ்வும் இயேசு கிறிஸ்துதான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 32வதாக பிரம்மசூத்திரம் 1.1.13 மற்றும் 14 அந்தர உபபத்தே என்று வருகின்றது. இதன் அர்த்தம் அக கண்ணாயிருப்பது பிரம்மன் என்பது. நமது வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 2:15, 1 கொரிந்தியர் 3:17, ரோமர் 8:27 வசனங்களில் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கின்றான், ஆனால் ஆவியானவரோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் என்று வருகின்றது. 33வதாக பிரம்மசூத்திரம் 1.3.14 தகர உத்தேரப்யா என்று வருகின்றது. இதன் அர்த்தம் பின் குறித்த நூற்குறிப்புகளின்படி சிட்ரா காயம் என்பது பிரம்மன் என்பது. நமது பைபிளில் 2 கொரிந்தியர் 6:16 வசனத்தில் சொல்கின்றது, நீங்களே கடவுளின் ஆலயமாக இருக்கின்றீர்கள் என்று. 34வதாக பிரம்மசூத்திரம் 4.2.7 அம்ருதத்வம் சா அனுபோஷியே என்று வருகின்றது. இதன் அர்த்தம் எரிக்கப்படாமல் சாவாமையை பெறுகின்றது என்பது. நமது பைபிளில் லூக்கா 20:36 வசனத்தில் இனி அவர்கள் சாக முடியாது, அவர்கள் வான தூதர்களைப் போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
35வதாக பிரம்மசூத்திரம் 1.3.24 வைஸ்வானரா சாதாரண சப்த விசோஷாத் என்று வருகின்றது. இதன் அர்த்தம் துணை பொருட்களின் குறிப்பினால் நெருப்பு எனும் சாதாரண பொருளை குறிக்காமல் அது பிரம்மனை குறிக்கும் என்பது. நமது பைபிளில் அப்போஸ்தலர் 2:3 மற்றும் எபிரேயர் 12:29 வசனங்களின்படி நெருப்பு மயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் என்றும் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அது அமர்ந்தது என்றும் பார்க்கின்றோம். நமது ஆண்டவர் அழிக்கும் நெருப்பை போன்றவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 36வதாக பிரம்மசூத்திரம் 1.2.27 அத ஏவன தேவதா பூதம்ச என்று வருகின்றது. இதன் அர்த்தம் அந்த காரணத்தினால் வைஸ்வானரா என்பது நெருப்பு தெய்வத்தையோ பஞ்சபூதத்தில் ஒன்றான நெருப்பையோ குறிக்காமல் பிரம்மனையே குறிக்கும் என்பது. நமது பைபிளில் மத்தேயு 3:11 வசனத்தில் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று வருகின்றது. 37வதாக பிரம்மசூத்திரம் 2.1.34 வைஷம்ய நனர் குன்யேன சாபேஷக் வாத் ததாஹிசர் சயதி என்று வருகின்றது. இதன் அர்த்தம் பிரம்மனுக்கு ஒருவரிடத்திலும் விருப்பும் வெறுப்பும் கொடூரமும் இல்லை என்பது. நமது பைபிளில் அப்போஸ்தலர் 10:37, ரோமர் 2:11, கலாத்தியர் 2:6 மற்றும் எபேசியர் 6:9 வசனங்களில் கடவுள் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று பார்க்கின்றோம். 38வதாக பிரம்மசூத்திரம் 4.4.17 ஜகத் வியாபார வர்ஜம் பிரகரணாத் அசன்னிஹிதத்வாத் என்று வருகின்றது. இதன் அர்த்தம் விடுபட்ட ஆத்மா படைப்பாற்றலை தவிர எல்லா ஆற்றலையும் பெறுகின்றது என்பது. நமது பைபிளில் மத்தேயு 22:30, மார்க் 12:25 மற்றும் வெளிப்படுத்தல் 22:5 வசனங்கள் கூறுகின்றது, உயிர்த்தெழுதலில் அவர்கள் பரலோகத்தில் இருக்கின்ற தேவதூதர்களைப் போல இருப்பார்கள், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. கடைசியாக 39வதாக பிரம்மசூத்திரம் 4.4.21 யோக மாத்திர சாமிய லிங்காத் என்று வருகின்றது. இதன் அர்த்தம் விடுபட்ட ஆன்மா மறைகளின் குறிப்புப்படி இறைவனோடு இன்பம் கொள்கின்றது என்பது. நமது பைபிளில் வெளிப்படுத்தல் 22:4 வசனம் கூறுகின்றது, அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் என்று. இப்படியாக இந்த இந்துக்களின் முக்கிய நூலாகிய பிரம்மசூத்திரத்தில் வருகின்ற அனைத்தும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கின்றது. இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே அனைத்துமே நிறைவேறியிருக்கின்றது. ஆகவே இந்து மத சகோதர சகோதரிகளே, உங்கள் மத நூல்களை இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பேசுகின்றது. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள்.